அரசாங்கமோ கவர்மெண்ட் ஸ்கூலோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோ இல்லை ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூலோ இல்லை மாதிரி ஒரு உயர்தர ரெசிடென்ஷியல் ஸ்கூலோ எல்லாருமே நல்ல கல்வி தரணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது சார். நல்லா நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க சார். நிறையா நீங்கள் சோஷியல் மீடியா நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது, எய்டட் ஸ்கூலும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பொதுவாக அங்கே இல்லாதனால இங்கே வராங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது. கல்விச்சாலையை பற்றி ஒரு பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு 2 minutes சார். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க. நாங்கள் 4 பேரில் யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி பதில் சொல்லுவோம். இன்றைக்கி இந்த தேதியில் சேஜ் ஹில் அப்படின்னு ஒரு கேம்பிரிட்ஜ் பாடத்திட்டம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு உறைவிட பள்ளியை பற்றி தான் அதோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இங்கே கூடியிருக்கிறோம். காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் பெங்களூர் ஹைவேல தாமல் அப்படின்னு ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் அது. அங்கே மெயின் ஹைவேலேயே 40 ஏக்கருக்கு மேலே ஒரு பரந்த கேம்பஸில் இப்போதைக்கு ஒரு 12-13 ஏக்கரில் ஒரு உறைவிட பள்ளி கட்டணம் கட்டியாச்சு. பிரின்சிபல் டீச்சர்லாம் அப்பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். வர கல்வியாண்டு 26-27 கல்வியாண்டில் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அவங்க 150 வருஷமாக இந்த பாடத்திட்டத்தை 140க்கு மேற்பட்ட கண்ட்ரிகளில் நடத்திட்டு இருக்காங்க. 10,000 ஸ்கூல்ஸ் இருக்குது ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அந்த பாடத்தை பின்பற்றி ஒரு உரையாடை பள்ளி அமைச்சிருக்கோம். இது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம கூடியிருக்கோம். இந்த சேஜ் ஹில் ஸ்கூல் நிறுவனர்கள் யார், இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீலா கேஷவ் எஜுகேஷன் ரிசர்ச் ட்ரஸ்ட் அப்படின்னு அண்ணா நகர் பேஸ் பண்ணி ஒரு நிறுவனம், ஒரு ட்ரஸ்ட். இவங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வானகரத்தில் ஒரு வேதாந்தா அகாடமின்னு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு 1450 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு உன்னதமான கல்விக்கூடம், நல்லா போயிட்டுருக்கு. இது இவங்களோட 2வது கல்வி நிறுவனம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தரமான உயர்தர கல்வி, ஒரு உறைவிட பள்ளிக்கூடம் அமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி சென்னை மாநகரம், பெங்களூர் மாநகரம், வெல்லூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி சிட்டிஸ் மெட்ரோஸ்லாம் எந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி ஒரு கல்வி தேவை, எங்கள் பசங்க அங்கே உறைவிட ரெசிடென்ஷியல் ஸ்கூல் படிக்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கோ, அவங்க சர்வே பண்ணி இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு நல்ல வசதிகளோட, நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் முன்னாடியே கேட்டுப்பீங்க, ஒரு பிரமாதமான ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு ஹைதராபாத் பேஸ்ட் ஆர்கிடெக்ட் ரஜீவ் ஹனுமந்தாயன் ஒருத்தர், இன்டீரியர்ஸ் பண்ணவர் ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசினார். உடற்கல்வி மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு ஒரு நல்ல பாடத்திட்டத்தோட அகில இந்திய அளவில் டீச்சர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணி அடுத்த கல்வியாண்டில் ஆரம்பிக்க போகிறோம். இதற்கான வழிமுறைகள், திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே அமைச்சாச்சு. இதை தமிழக மீடியா மக்கள் உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இதை எடுத்து செல்லணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் குழுமியிருக்கோம். நீங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஆதரவு தந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த ஸ்கூல், இந்த சேஜ் ஹில் இந்த ஸ்கூலை பற்றி, இதோட சிறப்பு அம்சங்களை பற்றி நீங்கள் நிறையா பேருக்கு எடுத்து சொன்னால் உங்கள் மூலமாக மக்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ஒரு நல்ல ஸ்கூல்,
அமைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு உறுதுணையாக இருப்பீங்கிறது எங்களோட நம்பிக்கை. தேங்க்யூ, வணக்கம். கேள்வி இருந்த கேள்வினாலும் கேளுங்க, இங்கிலீஷில் கேட்கலாம், தமிழ்லையும் கேட்கலாம். வி வெல்கம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி ப்ரெஸ். தேங்க்யூ. கரெக்ட், கரெக்ட். சேஃப்டியில் வந்து 2 தரமான சேஃப்டி சார். ஒன்று வந்து உடலுக்கு, அதாவது உடம்பை ஹர்ட் பண்ணாமல் சேஃப் பில்டிங் கட்டும்போதே வாட் ஆர் தி சேஃப்டி நார்ம்ஸ்ங்கிறது நேஷ்னல் பில்டிங் கோட் கொடுக்குறாங்க. அப்புறம் தமிழ்நாடு அந்த கட்டிட அமைப்புகளும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி பண்ணியிருக்கோம். 2வது சேஃப்டி என்னென்னா, இப்போ வெளிநாட்டிலாம் வந்து வாட் இஸ் யுவர் சேஃப் கார்டிங் பாலிசி அப்படின்னு ஒரு புது சொல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மென்டலாக, சைக்கலாஜிக்கலாக, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நிறையா நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. அதாவது சின்ன குழந்தைங்களை வந்து ஒரு துன்புறுத்துறது, அதெல்லாம் நடக்குது. அதுக்கு வந்து ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும். அது அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் அதுக்கு சரி பண்ணுறது வேறு விஷயம். இதை ப்ரிவென்டிவாக எப்படி பண்ணணும், அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் மேனுவல் மாதிரி போட்டு எனி எம்ப்ளாயி, டீச்சிங் ஸ்டாஃபோ நான் டீச்சிங் ஸ்டாஃபோ அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அது மூலமாக இந்த சேஃப்டியை நாங்கள் நிலைநாட்டுறோம் சார். சார் அது he will talk part of it, then I will follow up. Sir, we have tied up with nutritionists, sir. So nutritionist will follow the guidelines of national child health guidelines, and they will design a food program for the entire year: breakfast, lunch, dinner. And why we have engaged a nutritionist is because to ensure that we meet the national standards which is required or mandated by the central government for a child's well-being and growth. That is one aspect of it. And the second aspect of it is that, as you asked, we have created a kitchen which is state-of-the-art kitchen. And our chef partner is also a very ISO certified chef partner. And we have followed all the mandate which is laid down to ensure that food safety is followed. Sir, இப்போ வந்து பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து ஸ்கூல் போயிட்டாங்கன்னா அவங்க 8 மணி நேரம் 12 மணி நேரம் வந்து அவங்களோட தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் வந்து நல்ல தரமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களை விட்டு ஹாஸ்டல் விட்டு தான் படிக்க போகிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எப்போல்லாம் வரலாம், என்னென்ன டைமுக்கு வரலாம், என்ன வருஷத்தில் எத்தனை மணி வரலாம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டார். எல்லா உறைவிட பள்ளிகளுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது சார். எப்போ வரலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வரலாம், ரொம்ப ரேராக எமர்ஜென்சின்னா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரலாம். அதெல்லாம் எங்களோட மேனுவல் ஸ்டூடெண்ட் ஹேண்ட் புக் அதுலேயே வந்துடும். பட் அன்னன்னைக்கு ஸ்கூல் என்ன நடக்குது அப்படிங்கிறது பேரண்ட்டு வந்து பர்சனலாக வராமல் வீட்டில் உட்காந்துட்டே வந்து தே மே வாண்ட் டு நோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி ஏதாவது ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணானா, டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணானா, இன்றைக்கி என்ன கிளாஸ்லாம் போனால், ஏதாவது டிராயிங் வரைஞ்சானா, அது எல்லாம் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் மூலமாக அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ரெகுலராக இப்போது நான் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் கூட மாதத்துக்கு, இது வருஷத்துக்கு 4 தடவை 3 தடவை பேரண்ட் மீட்டிங் இருக்குது. இங்கே உறைவிட பள்ளிகளில் வந்து அவங்க காலையில் வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற மாதிரி அமைப்புகள் தான் நார்மலாக உறைவிட பண்ணுவாங்க. நாங்கள் அதுவும் பண்ணுவோம். ரைட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேள்வி. பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி தான் கேட்காங்க. எங்களோட அமைப்புப்படி 200 ஒரு கிளாஸுக்கு 25 மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்கோம். கிளாஸ் ரூம் சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 750லேருந்து 800 சதுர அடி சார். இப்போது சிபிஎஸ்சி ஒரு நார்மலாக சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கணக்குப்படி 8 × 6 48 சதுர மீட்டர், அதில் 40 பேர் படிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு பையனுக்கு ஒரு 10 சதுர அடி, 10 ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்ட்ரீட், அப்படி தான் அமைப்பு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு.
இந்த ஸ்கூலில் என்ன அமைப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 800 சதுர அடி 25 பசங்களுக்கு நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம். 35க்கு மேலே சதுர அடி. அது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பர் கிளாஸ். ஒரு வகுப்பில் இவ்வளோ பேர். சில வேளை என்ன ஆகும் அப்படின்னா அவன் எலெக்ட் பண்ணுற சப்ஜெக்டை பொறுத்து. இப்போ 6ஆம் கிளாஸில் வந்து சில பேர் ஃப்ரெஞ்சுக்கு போவான், சில பேர் தமிழுக்கு போவான், அது மாதிரி போகும்போது அந்த 25 ஸ்ப்ளிட் ஆகி இங்கே 8 பேர் இங்கே 10 பேர்னு போவாங்க. பட் ரெகுலராக ஒரு கிளாஸில் 25, நிறையா டயத்தில் அதோட குறைவாகவும் இருக்கலாம் ஒரு வகுப்பில். அரசியல் பாடத்தில் சிபி சிலபஸ்ல இல்ல, நம்ம கவர்மெண்ட்ல இல்ல, காலேஜஸ்ல இருக்கு. ஸோ அந்த காலேஜஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. காலகட்டத்தில் அரசியல் பாடத்திட்டமான கல்வியை செப்பரேட்டா வச்சா இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாலேஜபிள் இன்னும் கொஞ்சம் ரைட். நாலேஜபிள். உங்கள் கொஸ்டின் புரிஞ்சிச்சு சார். அதுக்கு நான் 2 விதமான பதில் சொல்கிறேன். ஒன்று வந்து அரசியலுங்கிறது டைரெக்டாக அரசியல் இல்லாமல் இப்போவே தமிழ்நாடு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கான்ஸ்டிடியூஷன், டெமோக்ரஸியை பற்றி, ஜனநாயகத்தை பற்றி நிறையா இதெல்லாம் இருக்குது. லோக்சபாக்கு எப்படி போகலாம், ராஜ்யசபாக்கு எப்படி போகலாம், எம்எல்ஏ எப்படி அதெல்லாம் இருக்குது. பட் அரசியல் கொள்கைகள், ஒரு பார்ட்டிக்கு இந்த கொள்கை, இன்னொரு பார்ட்டிக்கு இந்த கொள்கை, அது மாத்திரம் பாடத்திட்டத்தில் ஒன்றும் வரல. அதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. நாங்கள் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பாடத்திட்டம் நடத்துகிறோம். அதில் ஒரு உன்னதமான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்கிறேன். அதில் வந்து குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாய பாடத்திட்டத்தில் இருக்குது. 9th and above வந்து செலக்டிவாக எடுத்துக்கலாம். இந்த குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற பாடத்திட்டம், அந்த சப்ஜெக்ட் இந்தியாவில் இருக்கிற எந்த அமைப்புகளும் இல்லை, கிடையாது. அதாவது ஒரு உலக நோக்கில் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது, ஆண் பெண் உறவோ, கலாச்சாரமோ, இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸோ, அதை மாதிரி எனிதிங், ஒரு மனிதவியலில் என்னெல்லாம் நடக்குதோ அதை வந்து குளோபல் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி பார்க்கறது. இப்போ நம்ம ஊர்லேருந்து பார்க்கும்போது அப்பா அம்மா பேசும்போதே இந்த மாதிரி பையன் அப்பா கிட்ட பேசலாமான்னு நம்ம சில வேலை கொஸ்டின் கேட்போம். வெளிநாட்டில் அது அலவுட். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாடத்திட்டம் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது கேம்பிரிட்ஜ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அது நடக்கும். அந்த பாடத்திட்டம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நாங்களே காலேஜ் சொல்லு. Sir, we are already running a engineering college, sir, called SKR Engineering College. So definitely, as a linear progression, children can progress to our own educational institutions. And definitely, நீங்கள் சொல்கிற மாதிரி மிச்சம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் கலீக்ஸ் அவங்களோட we will be able to collaborate. அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஒன்று இருக்குது சார். இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்காங்க. அங்கே வந்து பசங்க அவங்க தாய்மொழி, எந்த தாய்மொழியும் வச்சுக்கலாம், தாய்மொழியை பேசுனா இங்கிலீஷ் தவிர தாய்மொழியை பேசுனா ஃபைன் போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி ஏதாவது ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கீங்களா? அங்கே இங்கிலீஷ் தான் வரணுமா இல்லை தாய்மொழி வரணுமா? அதாவது எந்த மொழி பேசினாலும் ஃபைன் போடுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு, ரொம்ப தவறு. நம்ம இந்தியாவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனி தனி மனிதனும் 3, 4, 5 லாங்குவேஜ் கற்றுக்கொள்ள ஆற்றல் இருக்குது. உங்களுக்கே நிறைய பேருக்கு மெட்ராஸ்லன்னா பாதி தெலுங்கு பேச தெரியும், பாதி பேருக்கு பேசினாலும் புரிஞ்சுப்பீங்க. இந்த ஸ்கூலில் இன்றைக்கி தேதியில் 4 லாங்குவேஜ் கற்றுத்தர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார். காலப்போக்கில் இன்னும் அதிகம் பண்ணலாம். இன்றைக்கி தேதியில் இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி அண்ட் ஸ்பானிஷ் இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தேதியில் அமைப்பு வச்சுருக்கோம். என்னங்க ஃபைன் ஒரு நடைமுறையில் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து நடைமுறைப்படுத்துவீங்களா இல்லை வந்து அது பேன் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக படுத்துவோம். நம்மலாம் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கோம். ஃபைன் போடுவோமான்னு கேட்குறேன். போட மாட்டோம், கிடையவே கிடையாது. அதாவது
எனி ஃபைன் ஸ்கூல் வில் நாட் அப்ளை ஃபைன். இங்கிலீஷ் சொல்ல போனா இதில் இங்கே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஆல்ரெடி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு 8 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். அந்த ஸ்கூலில் இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஃபைனோ எதுவுமே போட்டது கிடையாது. ஸோ நாங்கள் வந்து we are against that. ஸோ நாங்கள் ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கிற ஸ்கூல்லே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதை தான் நாங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். Sir, fee structure we are starting with 5 lakhs for grade 4 and 5, sir. 5,50,000 for grade 6, 7, 8, sir. Sir, Neela Kesav Education and Research Trust. Neela Kesav Education Research அறக்கட்டளை வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணும் சார். பட் அதுக்கு பாலிசி சார். சார் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஹைப்பரா இருக்காங்க சரிங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது வைப்பீங்களா? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எல்கேஜி யூகேஜி வந்து அப்படியே வரும்போது ஹைப்பராவே இருப்பாங்க. அப்போதையும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. சார் எஸ் சொல்லி முடிச்சிடுங்க. கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்கூல்ல போகும்போது ஒரு ஹைப்பர் இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டே பிடிப்பாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது நீங்க பிளான் பண்ணி சார் இதுக்கு வந்து ஒரு மருத்துவராக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஹைப்பர் ஆக்டிவிட்டி கிட்ஸ் அப்படின்றது வந்து அது ஒரு வியாதி கிடையாது. ஃபஸ்ட்டு அது எதனாலன்னா குழந்தைங்களோட எனர்ஜி அதை வந்து நம்ம சரியான முறையில் சேனலைஸ் பண்ணால் அந்த குழந்தைங்க வந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து எஸ்பெஷலி ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் சேஜல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் நிறைய விளையாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம். அண்ட் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கலை இது எல்லாமே கொடுக்குறோம். ஸோ அந்த குழந்தைங்கள் வந்து அதில் அவங்களோட ஈடுபாடு இருக்கும்போது அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டின்றது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதுக்காக தனியாக வந்து ஒரு கோச்சிங்கோ இதுவோ கொடுக்க தேவை. இது வந்து நான் உங்களுக்கு மருத்துவ ரீதியாக சொல்கிறேன். பிரைவேட் ஸ்கூல் நிகராக வந்து அரசு மேல்நிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் நம்ம நடத்த பள்ளிகள் எந்த ஸ்கூலுமே வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. எல்லா பேரண்ட்ஸுமே வந்து குழந்தைங்களை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும் அந்த ஒரு டேக் ப்ராசஸ் தான் இருக்கு. ஸோ என்ன ரீசன்? இது ஸ்கூல் வேரியேஷனா இல்ல அவங்களோட எஜுகேஷன் வேரியேஷனா? சார் அது நான் ஆன்சர் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் ஒரு அரசியல் இது சார்ந்து இருக்கு. அதனால அரசாங்கமோ கவர்மெண்ட் ஸ்கூலோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோ இல்லை ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூலோ இல்லை மாதிரி ஒரு உயர்தர ரெசிடென்ஷியல் ஸ்கூலோ எல்லாருமே நல்ல கல்வி தரணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது சார். ஆனால் நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார். நிறையா நீங்கள் சோஷியல் மீடியா நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது. எய்டட் ஸ்கூலும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து பொதுவாக வந்து அங்கே இல்லாதனால இங்கே வராங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது. சரி சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க வீட்ல வச்சு பாத்துக்கிறோம். சரி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது பஸ்ல சரி உண்டா வந்து இல்லாட்டி ஹாஸ்டல்ல மட்டும் தான் இல்ல ஹாஸ்டல் மட்டும். இது ஃபுல் போர்டிங் ஸ்கூல். சார் ஹைலி ரிச்சஸ்ட் பீப்புள் வந்து நீங்க வந்து 5 lakhs வந்து ஃபீஸ் வந்து செக்ஷன் வந்து வச்சிருக்கீங்க. இப்போ வந்து ஒசூரை சுற்றி இருக்கிற ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க வரையறுத்துருக்கீங்க? அவங்க என்னென்ன ஏழை எளிய மக்களுக்கு எப்படி நீங்க கல்வி உங்க கல்வி நிலையத்தில் வந்து கொடுக்க போறீங்க? இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சார். அதாவது ஒரு கல்வி நிறுவனம் நிறையா செலவழித்து நிறையா எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு ஒரு பில்டிங் கட்டும்போது அதில் லாபம் ஈட்டணும்னு யாருக்கும் நோக்கம் கிடையாது. நம்ம கை விட்டு பேங்க்லேருந்து லோன் வாங்கி கட்டும்போது அந்த பைசா வர வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் முடியாதவங்களுக்கு, பண ரீதியாக முடியாதவங்களுக்கு சில பேருக்கு சார் ஒரு 5 minutes முன்னாடி இன்னொரு கொஸ்டினுக்கு பதில் சொன்னார். நீலகேசவ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி வச்சு அந்த மாதிரி புவர் பேக்கில் வந்து வராங்க. பட் நல்ல படிப்பு இருக்குது அப்படின்னா செலக்டிவாக சில பேருக்கு, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் கொடுத்தோம்னா பொருளாதார ரீதியாக நான் சொன்ன மாதிரி பாதிப்பு வரும். ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு காலகட்டத்தில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி திட்டம் வகுத்திருக்கும்.
இதுக்கு ஒரு நகைச்சுவா ஒரு ஆன்சர் சொல்லலாம் சார். இடம் கொடுங்க சார், நாளைக்கே கட்டிடுறோம். இல்ல ஜோக்ஸ் அப்பார்ட், அதாவது இடம் இன்னைக்கு தேதியில கல்வியை பொறுத்த வரைக்கும் சார், ஸ்கூலா இருக்கட்டும், யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், நிலம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கே தெரியும், சிட்டியில வந்து நிலம் கிடைக்கிறது கஷ்டம். குழந்தைங்களுக்கு ஒரு ஆடி ஓடி விளையாடுறதுக்கு, இப்போ ஒரு பாலா சார் ஃபுல்லா பேசினார் என்ன மாதிரி கோர்ட்லாம் பண்றோம். கோர்ட்டுக்கு எங்களுக்கு வந்து மோர் தென் 3 ஏக்கரா, 3 ஏக்கர் 3 ஏக்கர் அளவில் ஸ்போர்ட்ஸுக்கு மாத்திரம் நாங்கள் அங்கே செலவு பண்ணுறோம். சிட்டிக்குள்ளே அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதான் எங்களோட இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங். பட் அது நிதர்சனமான உண்மை சார். பட் சிட்டி இல்லைனாலும் க்ளோசஸ்ட் டு சிட்டி ஆல்ரெடி எங்களோட வேதாந்தா அகாடமி சிபிஎஸ்சி ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகிடுது. அங்கே ஒரு நல்ல பிளே கிரவுண்ட் இருக்கு. எக்ஸாக்ட்லி, அங்கே நல்ல பிளே கிரவுண்ட். தேங்க்யூ.